ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பதிவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனை பற்றின சரித்திரத்தை தான் இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரேதா யுகத்தில் மாரியம்மன் என்றும், கிரேதா யுகத்தில் அங்காளம்மன் என்றும், துவாபர யுகத்தில் வீர பாஞ்சாலி என்றும், கலியுகத்தில் கருமாரி என்றும் அம்பாள் எழுந்தருளி காட்சி தருகிறாள். திரேதா யுகத்தில் அங்காள பரமேஸ்வரியாக அவதாரம் கொண்டு மேல்மலையனூரில் வீட்டிற்கும் அன்னையின் வரலாற்றை பார்க்கலாம் வாங்க. துர்வ நல்ல மண்டபத்தை துர்வாசகர் என்னும் மகரிஷி ஆண்டு வரார். அவர் கோபத்தில் சிறந்தவர். மும்மூர்த்திகளிடம் பல வகை வரங்களை பெற்றவர். 22 நேத்திரங்கள் கொண்டவர். அப்படிப்பட்ட மகரிஷி தான் என்னும் அகந்தை கொண்டு மும்மூர்த்திகளை கண்டு சென்று அவர்களை சோதித்து நம்மை மதிப்பவர்களுக்கு வரங்களையும் மதியாதவர்களுக்கு சாபத்தையும் தர வேண்டும் என்று எண்ணி முதலில் பிரம்மலோகம் நோக்கி வருகிறார். பிரம்மலோகம் என்னும் சத்தியலோகத்தில் பிரம்மனும் சரஸ்வதியும் வீட்டிருக்கிறார்கள். துர்வாசகர் காவலாளியை சந்தித்து, ஐயா, நான் துர்வாசகர் வந்திருக்கிறேன் என்று பிரம்மாவிடம் சொல் என்றார். காவலாளி உடனே சென்று பிரம்மாவிடம் வந்து, ஐயா, யாரோ தவத்தில் சிறந்த துர்வாசகர் வந்திருக்கிறார் என கூறுகிறார். துர்வாச மகரிஷா வர சொல், வந்து என் பாதத்தை பணிய சொல் அப்படி என்று பிரம்மதேவர் காவலாளியிடம் உரைத்தார். காவலாளி அப்படியே ரிஷியிடம் உரைத்தார். அதற்கு ரிஷி, நாம் வந்திருக்கிறோம், நம்மை மதியாமல் இருக்கிறானே, இந்த பிரம்மனுக்கு சாபம் தர வேண்டும் என்று எண்ணி, அடே பிரம்மதேவா, உன் சத்தியலோகம் வந்தேன். என்னை மதியாத காரணத்தால் உனக்கு சாபம் தருகிறேன். உனது 5 தலையில் ஒரு தலையானது அருந்து விழும், அதாவது ஒரு சிரம் அருந்து விழும். உன் 5 சிரத்தில் ஒரு சிரம் அருந்து விழும் என சாபம் தந்தார் ரிஷி. அதற்கு பிரம்மதேவர், அடே துர்வாசகா, உன்னை படைத்தவனே நான் தான், உன் சாபம் என்ன செய்ய போகிறது என ஏராளமாக பேசுகிறார் பிரம்மதேவர். துர்வாசகர், முதலில் பிரம்மலோகம் வந்தோம், நம்மை மதிக்கவில்லை, அடுத்து கைலாயம் செல்வோம் என எண்ணி செல்கிறார் ரிஷி. கைலாயம் வந்து அங்குள்ள சிவகணங்களை அழைத்து, நான் துர்வாசகன் வந்திருக்கிறேன் என்று சிவனிடம் சொல்லி வாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். சிவகணங்கள் அப்படியே சிவனிடம் உரைக்க, அதற்கு சிவன், அப்படியா, என் மீது மிகுந்த பக்தி உடையவன், அவனை வந்து என் பாதத்தை பணிய சொல் என கூறி அனுப்பினார். இதனை கேட்ட ரிஷி மிகுந்த கோபம் அடைந்தார். அடே பரமசிவா, நான் வந்து உன்னை பணிவதா? இதோ உனக்கு சாபம் தருகிறேன். நான் வந்து நீ என்னை மதியாத காரணத்தால் நீ பித்து வெறி பிடித்து பேயர் அடைய வேண்டும், மயான பூமியில் மன்னவனாய் திரிய வேண்டும், உன் மனைவியும் உன்னுடன் அடைய வேண்டும் அப்படி என்று சாபம் தந்தார் ரிஷி. அடுத்து வைகுண்டத்தை நோக்கி கோபத்துடன் செல்கிறார். எம்பெருமாள் நாராயணன் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், முக்காலத்தையும் அறிந்தவர். அதனால் பெண்ணிய லட்சுமி கைலாயம் சத்தியலோகம் சென்று சாபம் கொடுத்து நம்மை நோக்கி துர்வாசகன் வந்து கொண்டிருக்கிறான், தான் என்னும் அகந்தை கொண்டுள்ளான், அவன் அகந்தையை அழிக்க வேண்டும் அப்படி என்று எம்பெருமான் நாராயணமூர்த்தி வாசல் படிக்கு சென்று, வாருங்கள் சுவாமி, வாருங்கள் என்று துர்வாசகரை வணங்கி வரவேற்றார். துர்வாசகர், என்ன இது, சத்தியலோகம் சென்றோம், நம்மை மதிக்கவில்லை, கைலாயம் சென்றோம், அங்கேயும் நம்மை மதியவில்லை, ஆனால் இவன் நம்மை வணங்கி வரவேற்கிறானே, ஏதாவது சதியாக இருக்குமோ என எண்ணி தன் பாதத்தில் விழுந்த நாராயணரை எட்டி உதைத்தார் ரிஷி. அதற்கு நாராயணன், சுவாமி, உங்கள் பாதத்தை பணிந்தேன், ஆனால் என்னை எட்டி உதைக்கிறீரே, உங்கள் பாதம் நோகவில்லையா என கேட்டார். என்னடா இது, நாம் இவனை எட்டி உதைக்கிறோம், நம் பாகம் நோகவில்லையா என கேட்கிறானே, இவன் பக்தி உண்மையிலே சிறந்ததுதான் என எண்ணி, அப்பா கோவிந்தா, கைலாயம் சென்றேன், என்னை மதியவில்லை, பிரம்மலோகம் சென்றேன், அங்கேயும் என்னை மதியவில்லை, ஆனால் நான் உன்னை அவமானப்படுத்தியும் என்னை மதிக்கின்றாய், உன்னை வாழ்த்தி வரம் தந்தோம் என கூறி, நான் கால்நடையாய் வந்ததால் எனக்கு காலையெல்லாம் வலிக்கிறது, எனவே நான் படுத்து உறங்க பஞ்சுமத்தை வேண்டும் அப்படின்னு ரிஷி உரைத்தார். அதற்கு கோவிந்தன், சுவாமி, தாங்கள் வந்ததே நாங்கள் செய்த பாக்கியம், நீங்கள் உறங்குங்கள் என்று உரைத்தார். அதற்கு ரிஷி, நான் உறங்க வேண்டுமானால் நீ என் கால்கள் பிடிக்க வேண்டும், உன் மனைவி என் கையை பிடிக்க வேண்டும் என கூறுகிறார். நாராயணர் சரி என்று உரைத்துவிட்டு ரிஷி உறங்கியதும் நாராயணன் லட்சுமியிடம், பெண்ணே லட்சுமி, கைகளிலே 10 நேத்திரங்கள், கால்களில் 10 நேத்திரங்கள், மொத்தம் 22 நேத்திரங்கள் கொண்டவன். அதனால் இவன் யாரையாவது கல்லாய் போக வேண்டும் எனவும் மண்ணாய் போக வேண்டும் எனவும் சாபமித்தால் அப்படியே நடக்கும். இதுவரை இவன் பெற்ற வரங்கள் எல்லாம் இன்னுடன் அழிய வேண்டும். அதனால் கால்களில் இருக்கும் 10 நேத்திரத்தை நான் அழித்து விடுகிறேன், கைகளில் இருக்கும் 10 நேத்திரத்தை நீ அழித்துவிடு என கூறி இருவரும் கைகளையும் கால்களையும் இறுக்கி பிடித்து 20 கண்களையும் அழித்து விட்டனர். உடனே துர்வாசகர், ஐயோ நாராயணா, எனது 20 நேத்திரத்தையும் அழித்து விட்டாயே, என் உயிர் பிரிவது போல் இருக்கிறது, எனது 2 கண்களையாவது விட்டுவிடு என அழுது புலம்புகிறான். அடே துர்வாசகா, நீ பெற்ற வரத்தால் தான் என்னும் அகந்தையால் சிவனுக்கும் பிரம்மனுக்கும் சாபம் கொடுத்தாய், என்னையும் சோதிக்க வேண்டும் என்று வந்தாய், அதனால்தான் உன் 20 நேத்திரங்களும் அழியப்பட்டது. இதற்கு மேல் நீ யாருக்கும் சாபம் கொடுக்க முடியாது, என்னை விட்டுவிடுங்கள், நான் செய்த தவறுதான், என்னை மன்னித்து விடுங்கள், என் அகந்தை அழிந்தது என கூறி அங்கிருந்து விடை பெற்றார் ரிஷி.
ரிஷி இதற்கு மேல் சாபம் கொடுத்தால் பலிக்காது. ஆனால் இதுவரை கொடுத்த சாபம் ஒன்றொன்றாய் பலிக்குது. எப்படி பலிக்கின்றது என்றால், பிரம்மதேவர் பிரம்மலோகத்தில் துர்வாசகன் வந்தான், நமக்கு சாபம் கொடுத்து சென்றான். ஆனால் கைலாயம் சென்றானா, அங்கு சாபம் கொடுத்தாரா இல்லை வரம் தந்தாரா என எண்ணி கைலாயம் நோக்கி வந்தார். அந்த நேரத்தில் கைலாயத்தில் இருந்த சிவன் படி இழக்கச் சென்று விட்டார். அதனால் பிரம்மதேவன் கைலாயம் வந்து சிவனின் ஆசனத்தில் அமர்ந்து விட்டார். அதை பார்த்த பார்வதி தேவி படியளக்கச் சென்ற கணவன் வந்து விட்டார் என எண்ணி மந்தாரை வில்வம் போன்ற மலர் பறித்து குடம் நீர் எடுத்து வந்து பூஜை செய்தார். உடனே பிரம்மதேவன், ஐயோ நான் பரமன் அல்ல என கூறி சிம்மாசனத்தில் இருந்து எழுந்தார். அதை கண்ட தேவி, அடே பிரம்மதேவா, என் கணவன் அமரும் ஆசனத்தில் ஏன் அமர்ந்தாய் என கேட்டார். அதற்கு பிரம்மன், நான் அமரக்கூடாதா என பார்வதியிடம் கேட்டான். பார்வதி தேவி கோபித்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு சென்றார். அந்த நேரத்தில் படியளக்கச் சென்ற ஈசன் கைலாயம் வந்தார். ஈசன் வந்ததும் பார்வதி தேவி பூஜை செய்ய வரவில்லை. பெண்ணே பார்வதி, நான் படியளந்து விட்டு வந்தால் நீ பூஜை செய்வது வழக்கம். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக பூஜை செய்யவில்லையே, ஏன் என காரணம் என கேட்டார். அதற்கு அன்னை, நீங்கள் அமரக்கூடிய ஆசனத்தில் பிரம்மன் அமர்ந்து விட்டார். என் கணவன் என்று அவருக்கு பூஜை செய்து விட்டேன். ஏன் அமர்ந்தீர்கள் என கேட்டதற்கு ஏராளமாக பேசுகிறார். எனக்கு இருவருக்கும் அடையாளம் தெரியவில்லை. ஏனென்றால் உங்களுக்கும் 5 தலை, அவருக்கும் 5 தலை என கூறினாள் அன்னை. அதற்கு சிவன், அப்படியா பிரம்மதேவன் கூறினான் என கேட்டு, அடே பிரம்மதேவா, இங்கு வா, ஏன் இப்படி செய்தாய் என கேட்டார். அதற்கு பிரம்மா, நீங்கள் கைலாயம் பரமன் என்றால் நான் சத்தியலோக பரமன். நான் உயிர்களை படைக்கின்றேன், நீர் உயிர்களை படியளந்து காக்கின்றேன். அது மட்டுமல்ல, எனக்கும் 5 தலை, உங்களுக்கும் 5 தலை என ஏராளமாக பேசினான். சிவன் மிகுந்த கோபம் கொண்டு, இவன் 5 தலை இருப்பதால் தானே இவ்வளவு ஆணவமாக பேசுகிறான் என எண்ணி 4 சரத்தை விட்டு நடுசிரத்தை கொய்தார் சிவன். பிரம்மன் தன் தலையை கொய்து விட்டான் என எண்ணி அழுது புலம்புகிறார். பார்த்தார் சரஸ்வதி, அடே பார்வதி, உன்னால் என் கணவன் சிரத்தில் ஒன்று போய்விட்டதே என கோபம் கொண்ட சரஸ்வதி, உன் கணவன் பித்து பிடித்து திரிவான் என சாபம் கொடுத்தாள். அது மட்டும் இல்லாமல் உன்னால் தானே என் கணவருக்கு இப்படி நேர்ந்தது, அதனால் நீயும் உன்னும் பித்து பிடித்து அவளுடன் அலைவாய் என பார்வதிக்கும் சாபம் கொடுத்தாள் சரஸ்வதி. அந்த நேரத்தில் அந்த கிள்ளிய சிரமாகப்பட்டது பரமனின் கையை பிடித்து விட்டது. கையை உதறினாலும் கீழே விழவில்லை. அப்பொழுதே சிவனுக்கு பித்து பிடிக்க தொடங்குகின்றது. பின்னே பார்வதி, எனக்கு பித்து வெறி பிடிக்கிறது. நான் எங்கு இருக்கிறேன், என்ன செய்கிறேன் என்றே தெரியவில்லை. ஆமாம், நீ யார்? நான் தான் உங்கள் மனைவி. நீ என் மனைவி இல்லை என புத்தி தடுமாறி பேசுகிறார் ஈசன். எப்படி ஈசன் பித்து பிடித்து எப்படி ஆடுகிறார் என்றால், அத்தராட சித்தராட ஆதிசிவன் தானாட மானாட மழுவாட மதி இழந்த பரமனாட. அது மட்டுமல்ல, கையிலே திரிசூலமும் அந்த கபாலமும் எழுந்தாடுதாம். உருண்ட சடையாட உலகமது தான் அதிர மான்தோடும் புலித்தோடும் அணிந்த சிவன் கடல சுடலவனம் நடுசுடலை தில்லைவனம் தேடி சுடுகாட்டிற்கு வந்து சுட்ட எலும்பையெல்லாம் சுந்தரனும் தான் புசித்தான். பச்சை எலும்பையெல்லாம் பரமனும் தான் புசித்தான். கண்ணுக்கால் எலும்பையெல்லாம் கருமென்று தான் புசித்தான். முட்டி எலும்பையெல்லாம் முட்டை என்று தான் புசித்தான். மண்டையோடு மாலை அணிந்து சுடுகாட்டு சாம்பலை அள்ளி பூசிக்கொண்டு பசி என்று உலகமெல்லாம் அலைந்து வருகிறார். இதை பார்த்த அன்னை பார்வதேவி மனம் கலங்கி, அச்சுதனே, மாயவனே, ஹரிராமா, கோவிந்தனே, கண்ணனே, கிருஷ்ணனே, அண்ணனே, நாராயணா அப்படின்னு அன்னை கோவிந்தனை அழைக்கிறாரு. என் கணவன் பித்து வெறி பிடித்து உலகமெல்லாம் அழைக்கின்றார். அவன் ஆவி பிரிவது போல் தெரிகின்றது. எனக்கு மாங்கல்ய பிச்சை வேண்டும். கோவிந்தா, என் கணவனை காப்பாற்று என்று அன்னை அழுது புலம்புகிறாள். இதனை பார்த்த நாராயணன், பெண்ணே லட்சுமி, என் தங்கை அழுது புலம்புகிறாள். ஈசனை காப்பாற்ற வேண்டும். அவன் இந்த வழியில் தான் வந்து கொண்டிருக்கிறான். என் நாமத்தில் நடுநாமத்தை கீறி அதில் வரும் உதிரத்தை எடுத்து சாதத்துடன் இசைந்து பூமியில் இறைத்தால் பிரம்ம கபாலம் இறங்கி வரும். பிரம்மதோஷம் நீங்கி பித்து சரியாகும். அந்த நேரத்தில் பரமன் ஈசன் பசி என்று வைகுந்தத்தை நோக்கி வருகிறார். அதை பார்த்த லட்சுமி தேவி, தான் அண்ணன் ஈசனுக்கு பித்து பிடித்து திரிகிறாரே என மனம் கலங்கி உதிரம் சேர்த்த அந்த அன்னத்தை லட்சுமி அன்னபூரணியாக மாறி பிச்சையாய் கொடுக்கிறாள். பிரம்ம கபாலம் உண்கின்றது. அன்னத்தை உருளையாக பிடித்து நிலத்தில் போடுகிறாள். அன்னம் ருசி அறிந்த கபாலம் கீழே இறங்கிவிட்டது. ஈசன் தோஷம் நீங்கியது. அங்கிருந்த பார்வதி தேவி கையில் பற்றி கொண்டது. ஏனென்றால் சரஸ்வதியின் சாபம் பார்வதியை நோக்கிவிட்டது. கணவன் பித்து மனைவிக்கும் சேரும் என்பது சரஸ்வதி சாபம். அன்னை பார்வதிக்கும் பித்து பிடிக்க தொடங்கியது. அன்னை பார்வதி தேவி காளியாக மாறி ஆடுகிறாள். அங்கத்தில் அணிந்த ஆடை கிழிந்து எறிகிறாள். அவள் கந்த துணி பொறுக்கி கட்டுகிறாள் சித்தாங்கு. கொக்கு இறகொடித்து கோர்க்கிறாள் சித்தாங்கு ஆடை அணிந்து அகோர கோபத்துடன் 8 16 கைகளுடன் 32 விருது பாங்குடன் சூளம் ஒரு கையில், சுடற்பாசம் ஒரு கையில், பாசம் ஒரு கையில், வில் ஒரு கையில்,
அம்பு ஒரு கையில், மனோபாசம் ஒரு கையில், வீர சாட்டை ஒரு கையில், அக்கினி ஒரு கையில், கபாலம் ஒரு கையில், உடுக்கை ஒரு கையில், சூளாயுதம் ஒரு கையில், கஞ்சுளி ஒரு கையில், கப்பரை ஒரு கையில் என்று அனைத்தையும் ஏந்தி தானும் தன் தலை விரித்து ஆட தாண்டவராயனும் கூடவே ஆட கஞ்சுளி கபாலம் ஏந்தி காளியாக ஆடி வர அங்காள ரூபி மயானத்தில் காளி அகோரமாய் ஆடுகிறாள். அவள் ரூபம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கின்றது என்றால், சிங்கப்பல்லும் செஞ்சடையும் 5 சடை கொஞ்ச அழகு சடை மார்புரள 10 சடை கொஞ்ச சடையாய் சடை விரித்து தாயை அங்காளி சதுராடி ஆடி வருகிறாள். மயான பூமியில் மாகாளி ஆடி வருகிறாள். நடுசுடலை தில்லையில் தாயாரும் ஆடுகிறாள். அந்த இடம் பார்க்க எப்படி இருக்குது என்றால், சுத்தி சுடலை வனம் சூழ்ந்திருக்கும் தில்லைவனம், பக்க சுடலை வனம் பத்தினி நின்ற இடம். அம்மாவை சுற்றி பார்த்தால் பிணம் எரிகிறது. அவள் எப்படி ஆடுகிறார் என்றால், ஆடும் காளி அங்காளி ஆடுறாள், அகில புகழும் மலையனூரால் ஆடுறாள், அங்கம் சிலிக்க ஆடுறாள், அகோர காளியாக ஆடுகிறாள், சித்தாங்கு ஆடகட்டி ஆடுறாள், செங்காலி ரூபம் கொண்டு ஆடுறாள், அங்காளி ஆடுறாள் செங்காலி ஆடுறாள், அங்காளி ஆடுறாள் செங்காலி ஆடுறாள். இப்படி ஆடுகிறாள் அங்காள பரமேஸ்வரி. அந்த நேரத்தில் பயங்கர பசி ஏற்படுகிறது. அவள் பசி பசி என்று பச்சை பிணத்தை எல்லாம் பசி ஆற தின்றாள். சுட்ட பிணத்தை எல்லாம் சுந்தரியும் தான் புசித்தாள். அந்த முட்டி எலும்பை எல்லாம் முட்டை என்று தான் புசித்தாள். சித்தாக ஆடை கட்டி சிங்கரதம் ஏறி மயானத்தில் ஆடுகிறாள். பாடையிலே வந்த பிணம் பச்சரிசி அச்சு வெள்ளம், ஏனையிலே வந்த பிணம் எல்லரிசி வெள்ளம் என்று தின்றாள். சூழ்காட்டு சாம்பலியே சுந்தரியால் பள்ளி கொண்டு அங்கம் எல்லாம் தாயாருக்கு இரத்தமயம், அங்காளி தாயாருக்கு உடல் எல்லாம் இரத்தமயம், உதிரமாய் காளியருக்கு பார்த்தார் நாராயணர். இவள் காளியாக மாறிவிட்டாள். வித்து முத்திவிட்டது. இவளை விட்டால் உலகையே மாறி விழுங்கி விடுவாள் என எண்ணி பூமாதேவியை அழைத்து அதர சுதல பாதாளத்தில் போட்டு அடைத்தார். பார்த்தாள் அங்காளி. அண்ணா, எனது இந்த அவதாரம் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு நாராயணன், தங்கையே, மேல்மலையனூரில் ஏரிக்கரை ஓரத்தில் ஈசான மூலையில் பேரிச்சம் மரத்தடியில் புத்தாய் சிதை வறந்து பூங்காவனத்தம்மனாய் பெரியாயாகவும் அங்காளியாகவும் நீ மக்களுக்கு அருள் பாலிப்பாய் என வரம் தந்தார். இத்துடன் அன்னை அங்காள பரமேஸ்வரியின் சரித்திரம் முடிக்கப்பட்டது. அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.